ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெங்கடாச்சலபுரத்தைச் சேர்ந்தவர் கடற்கரை ராஜ், திமுக நிர்வாகி. இவர் சாத்தூர் சட்டசபை தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கினார். கடந்த 14ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்ற நேரத்தில் இவர் வீட்டுக்குள் மர்ம கும்பல் நுழைந்தது. பீரோவில் இருந்த 122 பவுண்ட் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றது. திருட்டு போன நகைகளின் மதிப்பு 1.25 கோடி ரூபாய் மதிப்பாகும். திமுக வேட்பாளர் வீட்டில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் விருதுநகர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து சாத்தூர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க துவங்கினர். சாத்தூர் டிஎஸ்பி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜின் வீட்டை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆராய்ந்தனர். 3 ஆசாமிகள் நகைகளை கொள்ளையடித்து செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகி இருந்தன. அதை வைத்து கொள்ளையர்களை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் 3 நாட்களுக்கு முன் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரில் ஒருவனான ஆரோக்கிய ஜான் போஸ்கோ சாத்தூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தான். அவன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரைச் சேர்ந்தவன் ஆவான். சரணடைந்த ஆரோக்கிய ஜான் போஸ்கோவை சாத்தூர் நகர் போலீசார் 3 நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர். அவன் மீது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு உள்ளிட்ட 44 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. அது மட்டுமின்றி ஆரோக்கிய ஜான் போஸ்கோ சொன்ன இன்னொரு தகவல் போலீசாரையே தலை சுற்ற வைத்துவிட்டது. அதன் விவரம் வருமாறு: திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜின் மூத்த மகனான வினோத்குமார், அவரது மனைவி அபிநயா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சில மாதங்களாக பிரிந்து வாழ்கின்றனர். அபிநயா தனது தோழி பவானியின் கணவரான சுரேஷ்குமார் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளார். அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் அபிநயாவை வீட்டை விட்டு கடற்கரை ராஜ் வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. ஆனால் அபிநயா திருமணத்தின் போது சீர்வரிசையாக கொண்டு வந்த 122 சவரன் நகைகளை கடற்கரை ராஜ் திருப்பி தர மறுத்துள்ளார். இதனால் அபிநயா, சுரேஷ்குமார், அவரது மனைவி பவானி ஆகிய 3 பேரும் ஆளில்லாத நேரத்தில் கடற்கரை ராஜ் வீட்டில் புகுந்து கொள்ளையடிக்க திட்டம் போட்டனர். தேர்தல் பிரச்சாரத்தில் கடற்கரை ராஜ் பிஸியாக இருந்த நேரத்தில் ஆரோக்கிய ஜான் போஸ்கோ உள்ளிட்ட 3 பேரை பணம் கொடுத்து அழைத்து வந்து நகைகளை கொள்ளையடிக்க வைத்தது தெரியவந்தது. ஆரோக்கிய ஜான் போஸ்கோ வாக்குமூலத்தை தொடர்ந்து கடற்கரை ராஜின் மருமகள் அபிநயா, கள்ளக்காதலன் சுரேஷ்குமார், அவர் மனைவி பவானி ஆகியோரை ஒரே வீட்டில் வைத்து போலீசார் கைது செய்தனர். மூவரிடமிருந்து 12 சவரன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். எஞ்சிய 110 சவரன் நகைகளை அடகு வைத்து விட்டனர். அவற்றை மீட்கும் பணியில் தனிப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வேட்பாளரின் மருமகள் அபிநயாவிடம் போலீசார் விசாரித்த போது கணவனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் சுரேஷ்குமாருடன் வாழ்ந்து வருவதை ஒப்புக்கொண்டார். திருமணத்தின் போது தான் கொண்டு வந்த நகைகளை கணவர் வீட்டார் தர மறுத்ததாலேயே ஆட்களை ஏவி நகைகளை கொள்ளையடித்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். தனது மாமனார் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜை பழிவாங்கவே இப்படி செய்தேன், மன்னித்து விடுங்கள், ஆனால் என் நகைகளை என்னிடமே மீண்டும் ஒப்படையுங்கள் என போலீசாரிடம் அபிநயா கெஞ்சினார். மொத்த நகைகளையும் மீட்பதற்காக அபிநயா, சுரேஷ்குமார், பவானியிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. அபிநயா சொன்ன புகார் தொடர்பாக திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜிடமும் விசாரணை நடக்கிறது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட இன்னும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். கடற்கரை ராஜ் வீட்டில் கொள்ளையடித்தது சொந்த மருமகள்தான் என்ற விஷயமும் மருமகளின் கள்ளக்காதல் விவகாரமும் விருதுநகர் மாவட்டம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகிறது.